உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு நீங்கள் எத்தனை சிம் இதுவரையும் வாங்கியிருக்கீங்க, உங்கள் பேரில் எத்தனை சிம்மு ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேப்கோன்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுள் குரோமில். டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். tapco.sancharsaathi.government.in இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் ஹோம் பேஜு. இதில் பாருங்கள், நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்கள் பேரில் எத்தனை மொபைல் நம்பரு ஆக்டிவேட்டில் இருக்குது, அதெல்லாம் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது, யூஸ் பண்ணாத நம்பராக இருந்தால் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கீழே உள்ள கேப்சாவை அப்படியே பார்த்து இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் கேப்சா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்துடுச்சு. இந்த ஓடிபி எடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சிம்மு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாத சிம் இருந்தால் நம்ம இதை வச்சு டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய பேரில் 4 சிம் இருக்குது. இதில் வந்து 3 சிம்மு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிம்மு நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அந்த யூஸ் பண்ணாத சிம்மை வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த சிம்மு நம்ம கரண்ட்டில் வச்சுருக்கோம், இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சிம்மெலாம் விட்டுருங்க. யூஸ் பண்ணாத சிம்மை மட்டும் நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா, அந்த சிம்மு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா, அந்த நம்பர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நாட் மை நம்பர், நாட் ரெக்கயர்டுன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாட் மை நம்பரை கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவை நாட் ரெக்கயர்டு அப்படின்ற ஆப்ஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா ரெக்கயர்டு கொடுத்துக்கலாம். இல்லை ரிமூவ் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நாட் மை நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து உங்கள் பேர்லேருந்து ரிமூவ் ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும்.